கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் நம்மை படைத்த தேவன். ஆகவே அவருடைய படைப்புகளாகிய நாம் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேவன் சொல்லுகிறார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று பார்வோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். அப்பொழுது இந்த எகிப்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை ஆராதனைக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க எகிப்திலிருந்து சென்ற பொழுது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசமாகிய கானானையும் சுதந்திரித்து கொண்டார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய அடிமைத்தனங்கள், நம்முடைய கட்டுகள், நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாம் முறிக்கப்படும். நாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவோம். மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறதென்றால் அவருக்கு மிகவும் பிடித்த காரியம். ஆகவே தான் சங்கீதம் 122ஆம் சங்கீதத்திலே சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் இருதயம் நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்லும்போது நமக்கு மகிழ்ச்சி வருகிறதா இருதயத்திலே, அல்லது நாம் கடமைக்காக சென்று கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி இருக்கும். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதிப்பதில் மகிழ்ச்சி இருக்கும். அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதித்து பாடி அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதிலே மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிசாசினை சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திலே கொண்டு போன பொழுது பிசாசு இயேசுவை மிக உயர்ந்த மலை உச்சியிலே கொண்டு போய் இந்த உலகத்தையும் உலகத்தின் ராஜ்யங்களையும் அவைகளில் உள்ள எல்லா மகிமைகளையும் காட்டி கொடுத்துவிட்டு, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தால் இவையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னது. அப்பொழுது இயேசு சொன்னார், உன் கர்த்தராகிய தேவனுக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. உன் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னபோது பிசாசு அவரை விட்டு ஓடி போனான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனை ஆராதிக்கும் பொழுது, நாமும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நாமும் திரித்துவமுள்ள பிதாவையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதிக்கும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். தீமைகள் நம்மை விட்டு ஓடி போகும். ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனை ஆராதிக்கிறதில்லை முக்கியத்துவம் கொடுப்போம். தேவன் விரும்புகிற ஆராதனையை பரிசுத்தமாய் செய்வோம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனே, கர்த்தரை ஆராதிப்பதின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் தேவனை ஆராதிக்க பயத்தோடு பக்தியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கிருபை தாருங்க. அதனால் வரும் பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.